நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். The great dancer சிவா கிட்ட நான் சில விஷயங்கள் கேட்க இல்ல நான் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். சிவா, நாம இப்போ வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை கொஞ்சம் மறந்துருவோம். ஓகேங்களா? இப்போ நீங்க அப்படியே கொஞ்ச நாட்கள் கொஞ்ச மாதங்களுக்கு பின்னாடி போய் ஒரு டான்சரா மாறுறீங்க. ஆக்டர்ல இருந்து வெறும் ஒரு டான்சரா மாறுறீங்க. ஓகே, மாறுறீங்க. ஓகே, அங்க இருந்து ஒரு கோரியோகிராஃபரா மாறுறீங்க. என்ன ரிவர்ஸ்ல போகும்போது எப்படிங்க? இல்ல நடுவுல அதுக்கு முன்னாடி பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்ல கோரியோகிராஃப்லாம் பண்ணிருக்கீங்கல்ல? ஆமா. கோரியோகிராஃபரா கோரியோ அங்க பாருங்க, கோரியோ ரெடி ஆகுறாரு. மணி உங்களோட கோ பார்ட்னர் இல்லையா? ஓகே, ஆமா. கோரியோகிராஃபி எல்லாமே பண்ணியிருக்கோம் நம்ம. ஆமா. சோ இப்போ நீங்க ஒரு கோரியோகிராஃபரா மாறி அந்த ஷூவை கழட்டி என்ன அடிக்க கூடாது சலங்கைய மாட்டி இங்க இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸை பிக் பண்ணி இந்த ஜோடி நம்பர் 1 நிகழ்ச்சியில நீங்க ஒரு கோரியோகிராஃபரா இருந்திருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? ஷோ நல்லா இருந்திருக்கு. அதனால நாம அது ஒரு கற்பனையாவே வெச்சுப்போம். கற்பனையாவே இருக்கு. நிஜத்துக்கு வர தேவையில்ல. அத முழுக்க கற்பனையே. யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. யாரையும் ஹர்ட் பண்றதுக்கு இல்ல. அதுதான் உங்களோட ஃபேவரட் வேர்ட் இல்லையா? ஹர்ட் பண்றதுக்கு இல்ல. ஹர்ட் பண்ணாதீங்க. ஓகே, நான் கோரியோகிராஃப் பண்ணனும். ஆமா, நீங்க ப்ளீஸ் மேடைக்கு வாங்க முதல்ல. டிசோபீடியன்ட் ஸ்டூடண்ட் யாரு? சோஃபா சேகர் நினைக்கிறேன். சோஃபாவே உட்கார்ந்துக்கிறார் பாருங்க. சோஃபா மாதிரியே உட்கார்ந்துக்கிறார், ஒரு பீன் பேக் மாதிரி. சோஃபா சேகர் சொல்லுமா, நான் கோரியோகிராஃப் பண்ணனும். ஆமா, இப்போ யார் இவங்கள ஸ்டூடண்ட் எடுத்துக்கிறீங்களா? திவ்யாவை ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்டா? அம்மா இல்ல, அவங்க நல்லா ஆடுவாங்க, அவங்களுக்கு எதுக்கு நம்ம அப்படிங்கறீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் யாரை பிக் பண்றீங்க? இல்ல, एक्चुअली வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ் உள்ள பாவம், அவங்க ஏற்கனவே வந்து கொஞ்சம் பயந்து போய் தான் இருக்காங்க. அதனால அவங்கள விட்டலாம். 10 வருமா 8 வருமா என்ன வரும்னு தெரியாம. ஓகே, அதனால இந்த ஃபைனலிஸ்ட்லாம் ஓவரா ஆடுறாங்க. ஆமா ஆமா, ப்ரீ ஃபைனலிஸ்ட். ஆமா ஆமா ஆமா, ப்ரீ ஃபைனலிஸ்ட் அவங்களும் ஓவரா ஆடுறாங்க. அப்படினால அதுல இருக்க முக்கியமான சில நபர்களை கூப்பிட்டு நான் கோரியோகிராஃப் அந்த நபர்களை கூப்பிடுங்க. அதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல வர போறது வேற யாரு? அதே சேகர் தான். கபாப் சோபா சேகர். நாங்க செமவாளு செய்யும் சேட்டைக்கு கிடையாது ஊளு. சல்சா மணி ஆளு அக்யூஸ்ட்னு சொல்லுவோம். அக்யூஸ்ட் யாரு? ரஃபீக் தான். ரஃபீக் செல்லமா இல்லப்பா, இப்போ உலகமே அப்படிதான் சொல்லுது போல. ஆமா, இப்ப வீட்டு தெரு பக்கம் ரஃபீக் அப்படி நடந்து போனா, ரஃபீக் வராண்டி எல்லாம் உள்ள போய் கதவை சாத்திங்கடி அப்படின்றாங்க. அந்த மாதிரி குட் பாய். அந்த அளவுக்கு குட் பாய். ஓகே, அடுத்து யாரை கூப்பிடுறீங்க? ஏதோ ஒரு கேர்ள்ஸ் கூப்பிடுங்க. பாவம், ஒரு கேர்ள் ஸ்டூடண்ட் கூட இல்லனா. கேர்ள்ஸ் இல்லையே இங்க அப்படின்றாரு இவரு. சோபா சேகர், உங்க கூட ஆடுற சந்தியா பார்த்தா உங்களுக்கு கேர்ள்ஸ் போய் தெரியலையா? இதல பேச மைண்ட் வாய்ஸ்ல மைக் வச்சிட்டு சொல்ல கூடாது, புரியுதா? கேட்றோம் எல்லாருக்கும். சொல்லுங்க. இல்ல, அது கூப்பிட்டா நிறைய பேரை கூப்பிடணும். எதுக்கு நம்ம அப்படியா? அதனால இங்க இந்த கேர்ள் இல்ல வேணாம். நம்ம வாலிபர் சங்கமாவே. இது உனக்கு அவமானம். வாலிபர்னது ஒண்ணு, சங்கன்ற. நீங்க இருங்க டிடி. அப்படியே ஓகே லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ். இந்த பட்ல ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் அடடடட சாங் இருக்கு. அந்த சாங் கேட்டிருக்கீங்களா? என்ன இல்ல, பொசிஷன் வராப்ல. இல்ல நீங்களா ஃப்ரண்ட்ல இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் வந்து மூவ்மெண்ட் நான் ஆடி காமிச்சிருவேன். அதுக்கு அப்புறம் அதை பிடிச்சிட்டு ஆடணும். ஓகே, எதை பிடிச்சிட்டா? மூவ்மெண்ட் பிடிச்சிட்டு. மூவ்மெண்ட். ஓகே, நான் பேசிக்கலா கோவம் வராது. ஓகே, நல்ல கோரியோகிராஃபர். ஜாலியா பண்ணுவேன். ஓகேமா, ரெடி. ஓகே, அந்த ஊதா கலர் ரிப்பன் சாங் போடுங்களேன். அதுல ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. படத்துல அந்த மூவ்மெண்ட் பண்ணு. தினேஷ் மாஸ்டர் தான் கோரியோ பண்ணாரு. தினேஷ் மாஸ்டர். ஐயோ, தினேஷ் மாஸ்டர் எல்லாம் ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் இவர் மிமிக்ரி பண்றாரு. டான்ஸ்ன்றது வேற. ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். நீ சொல்லடி. இதான் மூவ்மெண்ட். இதுல பேசிக்கா என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் சார் கொஞ்சம் ஸ்லோவா சொல்லி கொடுங்க, பாவம்ல. ஓகே, இருங்க, அதுங்க பரவேல அவரு. இது நல்ல அண்ணா நகர் ஆர்ச்சி மாதிரி இருக்கு. பெண்ட் ஆகி என்னைக்கு காலை தொட்டு. இங்க பாருங்க, இங்க முன்னாடி வரும்போது பின்னாடி அம்பாசிடர் கார் மாதிரி ஆகுது. அடடா, அங்க டபுள் கவுண்ட் வரும். அதான் சோபா சேகர் வாயில அப்படி பண்ண அழகான ஒரு ஹீரோமே ஆடுங்க. இல்ல அந்த இடத்துல மட்டும் அவருக்கு சின்னதா க்ளூ கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். கரெக்டா பண்ணா நீங்க 10 o'clock மேல இருப்பீங்கல்ல,
அப்பதான் ரொம்ப ஸ்டெடியா இருப்பேன். அப்படியா? சரி, அண்ணிட்ட அடி வாங்கும்போது இருக்கும்ல மூஞ்சி. ஓகே, இதான் ஸ்டெப். இத்த தண்டி இருக்கீங்களே, இல்ல முன்னாடி இருந்து பாத்துக்கிறேன். முன்னாடி இருந்து பார்த்தா இப்ப எனக்கு மறந்துருமே. 1 2 ஓகே. இந்த கால்லாம் வந்து இந்த அவருக்கு வந்துரும். இஸ் a basically western dancer. அவன் ரியல் டான்சர். எனக்கு வந்துரும். I am a by birth dancer. கன்ஃபார்ம் பர்த்தா, வெயிட்டிங் லிஸ்ட் பர்த்தா. இது டோட்டலா அதான் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் பெர்த் மாதிரி இருந்துகிட்டு பெர்த் டான்ஸரா. ரெடி? நான் வந்து ஃபுல்லா பாத்துக்குவேன். நான் ஆட மாட்டேன் உங்க கூட. ஓகே. அதுக்கப்புறம் அந்த அடுத்த மூமெண்ட் கேட்டீங்களா? கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன். அப்பன். அதுக்கு அதேதான். இது எப்படி பண்ணனா? இது எப்படி மைக் வச்சிட்டே சொல்லணுமா? உனக்கு யாரு அப்பன்? இல்ல அந்த மைக் எல்லாம் நாங்க வச்சுக்குவோம். என்னைய கன்ஃபியூஸ் பண்றாருங்க இவரு. ஒரு கொரியோகிராஃபர் அந்த புள்ளைய அது கஷ்டப்பட்டு ஹீரோ ஆக்கி விட்டுருக்கோம். சும்மா. ஆமா, திரும்ப கொண்டாந்துருவார் போல. ஐயோ வேணாம் அப்படிலாம். அப்படிலாம் சொல்லாத. அப்படிலாம் சொல்லாத. சொல்ல மாட்டேன். கேன்சல். அதுக்கு மூவ்மெண்ட் சிம்பிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வரல அது. சிம்பிள் பண்ணுங்க மாஸ்டர். 1 2. அந்த ஹெட் ஷேக் இருக்கணும். ஹெட் ஷேக் பண்ணுங்க. ஏய் பாடி ஷேக் இல்ல, ஹெட் ஷேக்மா. எல்லாம் போக கூடாது. ஏய் என்ன பார்ப்பா. என்னப்பா நரம்பு தளர்ச்சியா? அந்த அந்த முடியெல்லாம் ஆடணும். ஓ நோ சான்ஸ். இல்ல சாரி, ஒரே ஃபீலிங் ஆயிடுச்சு பண்ணி. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டனே. அண்ட் மண்டே நீங்க எல்லாம் வந்து முடி ஆடுற மாதிரி ஆடணும். நீங்க பேசிக்கா ஆடும்போது ஷைனிங் கம்மி பண்ணிக்கணும். அப்ப லைட்டிங் இங்க இருக்கு, இங்க வந்து அந்த டைமிங் மட்டும் அப்படி வந்து நான் ஷைனிங் வந்துரும். கிளேர்லாம் கட் பண்ண இவ்வளவுதான். எனக்கு யாரு ஒன் சைடு தான் வரும். ஒன் சைடு தான் சார். ஒன் சைடு அப்ப சப்பா. ஓகே ஓகே. நான் கவுண்ட் கொடுக்கவா? நீங்க கவுண்ட் கொடுங்க, நான் பாக்குறேன் அவங்க. ஓகே. சோ 5 6 7 8 1 2. என்ன மறந்துட்டீங்களா? அதெல்லாம் இல்லப்பா. அது இல்லப்பா. அது சிலபஸ்ல கிடையாது, கேன்சல். அது ஹேர் ஷேக். அதான். அப்படிலாம் கிடையாது. அதுல ஒரு கிரேஸ் வேணும். அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, ராதா மேம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கிரேஸ் இருக்கணும். அடி தூளு அந்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு கிரேஸ். ஓகே. ரொம்ப ஒரே சைடு. ரெண்டு கால். கரெக்ட் ரொம்ப. எங்க ஒரு சைடு ஷேர் ஆட்டோ கூட்டமா இருந்தா போவும்ல இப்படி. இந்த மாதிரி போகுது. கரெக்ட்டா சென்டர். டேக் பொசிஷன். சாங் போடலாம் அம்மா. சாங் போடுங்க. ப்ளீஸ் சாங் போடுங்க. சவுண்ட். இருங்க. மைண்ட் பிரிபரேஷன் இப்பலாம். டெடிகேஷன். டெடிகேஷன். கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? இப்போ வரும் ரெடி. கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். ரோஜா 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 கலர் பொம்மி யாரு மம்மி? ரோஜா கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி? நில்லடி அவளுக்கு நான் சவால் போடணும். நீ நில்லடி அவளுக்கு நான் சவால் போடணும். சிவா, பட் இருந்தாலும் நீங்க அவங்களோட சேர்ந்து ஒரே ஒரு வாட்டி அந்த டான்ஸ் ஆடிடுங்க ப்ளீஸ். அந்த ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏங்கிற மனசை நம்ம கொரியோகிராஃபர்னு ஃபார்ம் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் ஆடினா மாட்டிக்குவோம். அப்படியே போயிடுவோம். ஆடிடுவோமா? ஒரே ஒரு வாட்டி ஆசைக்காக. ஓகே, சாங் ப்ளீஸ். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். ரோஜா 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 கலர்
கோச் இன்னைக்கு ஃபுல்லா அப்படிதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல நான் ஃபுல்லா அப்படிதான் இருப்பாரு ஆமா ஃபுல்லா. இப்படியே ஐயோ இல்ல உண்மையிலே அப்படிதான். இன்னைக்கு வீட்டுல போய் கதவை தட்டும் போது அப்படித்தான். கதவை தரமா? கரெக்டா அவங்க கதை ஓபன் பண்ண உனக்கு யாரு அப்பன் அப்படின்னீங்கன்னா முடிஞ்சிரும். வெப்பன்லாம் வரும். லிரிக் கரெக்டா சிங்க் இருக்கணும். அப்பா thank you so much choreographer சிவா. பின்னிட்டீங்கப்பா. இல்ல ஒரு இன்டர்நேஷனல் டான்சர்ஸ் ஆட வச்ச பெருமை என்னதான். ஆமா இருந்தாலும் நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேப்போம். ஜட்ஜஸ் நீங்க இந்த கோரியோகிராஃபர் என்ன அந்த இன்டர்நேஷனல் டான்சர்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? சொல்றதுக்கு அதான் டப்பிங் இங்க ஐயோ ரொம்ப கியூட் மூமெண்ட். நைஸ். ரொம்ப கியூட்டா இருக்கு.